வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசின் வேலைவாய்ப்பான மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th எனி டிகிரி பிஇ படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். லைப்ரரியன், சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஸ்டெனோகிராஃபர் மற்றும் பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்வதற்கு லாஸ்ட் டேட் 24/6/2025 ஆன்லைனில் சொல்லியிருந்தாங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணுறதுக்கு 9/7/2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டேட் 24/6/2025 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்ப செய்யுங்கள். வாங்க இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது அஃபிஷியல் வெப்சைட்டில் ரெக்ரூட்மெண்ட் 2025-26 சொல்லி வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பம் செய்வதற்கு இந்த போர்ட்டலில் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். அடுத்து இதனுடைய நோட்டிஃபிகேஷன் விவரங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது நோட்டிஃபிகேஷன் பற்றி அறிவிப்பு வந்து சொல்லிட்டுருக்காங்க. சீனியர் லைப்ரரியன் பதவிக்கு ஒரு காலி பணியிடங்கள், சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள், அதனுடைய சம்பள விவரங்கள் பே லெவலில் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸருங்கிற பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் வந்து வச்சுருக்கேன். டெக்னிக்கல் ஆஃபீஸர், ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டுக்கு 2 காலி பணியிடங்கள். குரூப் பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கிரேடு 1க்கு ஒரு காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு ஒரு காலி பணியிடங்கள் அறிவிப்பிட்டிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2 பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள். சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் பதவிக்கு, ஸ்டெனோகிராஃபர் பதவிக்கு 2 காலி பணியிடங்கள். ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு 2 காலி, மொத்தம் 12 காலி பணியிடங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் பாருங்கன்னு சொல்லிட்டு விவரங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதை பார்த்துருக்கோம். அடுத்து சர்வீஸ் கண்டிஷன் போன்ற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா குரூப் ஏபிசிக்கு எக்ஸாம் எப்படி நடக்கும் போன்ற விவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் ரீஃபண்டபுள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ருபீஸ் இருக்குது. அதை பற்றி விவரங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய விவரங்கள் ஆன்லைனில் பண்ணிவிட்டு எப்படி அனுப்பணும் போன்ற தகவல் முழுவதும் இந்த நோட்டிஃபிகேஷனை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். அதை முழுவதும் படித்து புரிந்து கொண்ட பிறகு இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நான் நம்புகிறேன். இது ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு, விட்டுறாதீங்க. நல்ல வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். மீண்டும் நல்ல வேலைவாய்ப்பு தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.